இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம் மாத்திரம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இங்க ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறொருவருக்கும் இல்லையா கொடுக்க மாட்டேன்கிறார். என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுப்பதில்லை, என் மகிமை வேறு ஒருவருக்கும் எந்த மனுஷனுக்கும் கொடுப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புகிறவர். ஆண்டவர் நமக்கு மகிமை தருகிறவர். கர்த்தர் நம்மை மேன்மையாய், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். அதெல்லாம் அவரே செய்கிறார். ஆனால் அதே நேரத்திலே நாம் அவருடைய மகிமையை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. என் மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடுப்பதில்லைங்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நமக்கு மேன்மையை தருகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சகல நன்மைகளினாலும் நிரப்பி நடத்துகிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தும் பொழுது அதற்குரிய மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறதிலே கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரை உயர்த்துகிறதிலே கவனமா இருக்கணும். ஆண்டவரை போற்றுவதிலே கவனமா இருக்கணும். சில நேரத்திலே கர்த்தர் நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள், மனுஷர்கள் நம்மை பாராட்டுவார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர் நம்மை புகழுவார்கள். சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நம்மை மேன்மையாய் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கனம், அந்த மகிமை, அந்த ஜனங்கள் எல்லாரும் நம்மை பார்த்து போற்றுகிற அந்த காரியங்கள் நீங்க பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் நிலை தடுமாறி விடக்கூடாது. நம்ம பயன்படுத்துகிறது அவர்தான், நம்மை நடத்துகிறவர் அவர்தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அவர்தான், நமக்கு அறிவை கொடுக்கிறவர் அவர்தான், நம்மை சாதுரியம் உள்ளவர்களாய் வைக்கிறவர் அவர்தான், நம்மை திறமை உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை ப்ரொஜெக்ட் பண்றது அவர்தான். எல்லாமே அவர்தான். அவரால் எல்லாமே நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்திலே அதை பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? நாசரேத்தூரிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? மரியாளின் குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவனுடைய சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஞானம், இந்த வல்லமை இவனுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் அதை கண்டு உடனே சந்தோஷப்பட்டார். ஆண்டவர் அவர்கள் மேல் சில கைகளை வைத்து சில காரியங்களை செய்துவிட்டு போயிடுறார். அவ்வளவுதான். நான் ஒருபோதும் மனுஷனால் வருகிற மகிமை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் மனுஷனால் வருகிற மகிமை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு முறை ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் கேட்டான். ஆண்டவர் உடனே அவனை திருப்பி கேட்டார். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, முதலாவது அவன் வார்த்தையை கரெக்ட் பண்ணார். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அப்புறம் தான் சொல்றார். நீ என்னை முதலாவது அவன் சொன்ன அந்த வார்த்தையை, அவன் அட்ரஸ் பண்ண அந்த வார்த்தையை கரெக்ட் பண்றாரு. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லிவிட்டுதான் நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் கற்பனைகளை கைகள். அதுக்கு பிறகுதான் பதில் வராது. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? அவர்தான் நல்லவர். உலகத்திலே ஒரே நல்லவர் அவர்தான். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று காரணர் அவர்தான்.
ஆனால் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவரை நடத்தினது ஆவியானவர், அவரை ஆட்கொண்டிருந்தது தேவனாகிய கர்த்தர். ஆகினாலே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், மனிதனாய் நடமாடின வரைக்கும், அவர் மனுஷனால் வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிதல்? அவர் மனுஷனாய் நடமாடின காலம் முழுவதும் அவர் மனுஷனால் வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா இடத்திலேயுமே இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாரையுமே அவர் நடத்தி, அவர் மேன்மையாக பாராட்டி அவரை மேன்மைப்படுத்தினாலும் கூட, எந்த இடத்திலேயுமே இயேசு கிறிஸ்து அவர் தன்னை உயர்த்துவதற்கு அவர் எந்த இடத்திலேயுமே அவர் தன்னை உயர்த்துவதற்கு தன்னை பிரயாசப்பட்டதே கிடையாது. எல்லா இடத்திலும் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 5:41, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. தெளிவா சொல்றார், மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ அவர் என்னைக்குமே மனுஷனால் வருகிற புகழ்ச்சி ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அந்த மகிமையை தனக்கு கொடுத்தவர் பிதா, அந்த அளவுக்கு தன்னை மேன்மைப்படுத்துகிறவர் பிதா, அவரே கனத்துக்குரியவர், அவரே மகிமைக்குரியவர். அதனால் மனுஷன் தன்னை புகழுகிறதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மேன்மை எல்லாமே பிதாவின் இடத்திலிருந்து வந்தது. அப்ப இன்றைக்கு மனிதர்களா இருக்கிற நாம் மனுஷனுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற ரோல் மாடல் இல்லையா? அவர் மனிதனாய் இருக்கும் அளவும் மனுஷனால் வருகிற புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க அவர் தகுதி உள்ளவராய் இருந்தும் கூட அவர் மனுஷனால் வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளும் கொடுக்கணும். யோவான் 5:41 சொல்லப்படுகிறது ஸ்டேட்மெண்ட் நாமும் தெளிவாய் கொடுக்கும். நான் மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்போ யாரு என்னை மேன்மைப்படுத்துகிறது? என்னை பிதா மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார். வானம் திறக்கப்பட்டது. உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. தேவாவியானவர் புறாவை போல இறங்கி அவரை நிரப்புகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதை ஏற்றுக்கிட்டார். மனுஷனால் வருகிற மகிமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்துகிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனை உத்தமன். மனுஷனுடைய புகழ்ச்சி அது நமக்கு கால்களுக்கு கண்ணியா இருக்கிறது. அப்ப என்னைக்குமே சொல்ற, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் நம்மை புகழும் பொழுது, பாராட்டும் பொழுது கவனமா இருக்கணும். அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறதுலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எவ்வளவு திறமையா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த திறமைக்கு காரணம் கர்த்தர் என்பதை சொல்ல மறக்க கூடாது. நீங்க எவ்வளவு ஞானமா இருக்கிறீங்க, அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர் என்று சொல்ல நம்ம மறக்க கூடாது. ஏன்னா வரும், பாராட்டுவாங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய சாதனை, நமக்கு இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே கர்த்தரால் வந்தது. இது நம்முடைய ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே கர்த்தரால் வருகிறது. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மேன்மைகள், அதற்குரிய மகிமையை நம்ம அவருக்கு செலுத்தணும். அதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம மறைத்து அதை நான் தான் செய்தேன்ற மாதிரி நம்ம ஒரு போலியான ஒரு ஷோ காட்டக்கூடாது. நமக்கு தெரியும் நம்முடைய திறமை என்ன, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்முடைய அறிவு என்னன்றது நமக்கு தெரியும். நம்முடைய திறமை என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய காரியம் என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்மை கர்த்தர் அவ்வளவு தூரம் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அவர்தான் அதற்கு காரணம். அவர்தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை உயர்த்துகிறார், அவர்தான் நம்மை மகிமைப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை மேன்மையாய் நடத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல், அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளாமல், இது நாம செய்தது போல நம்ம ஒரு பிரதிபலிக்கிறது என்பது உண்மையிலேயே தேவ சமூகத்தில் அது தவறான ஒரு காரியம். இதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மகிமை நான் வேறு ஒருவருக்கும் கொண்டேன். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். எந்த இடத்திலும் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். மனுஷனுடைய புகழ்ச்சி என்பது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இது சத்துருவின் கரத்திலிருந்து வந்தும் கூட நம்மை வீழ்த்துவதற்கு காரியமா இருக்கும். பல நேரத்திலே நமக்கு வருகிறதான இந்த புகழ்ச்சி அதுதான் நம்மை பெருமையில கொண்டு போய் நிற்க வைக்கும். நமக்கு வருகிற புகழ்ச்சியும் பெருமைகளும் மேன்மைகளையும் நாம் அப்படியே கற்பனையில வச்சுட்டு இருந்தோம்னா அது உங்களை பெருமையில கொண்டு போய் விடும். அந்த பெருமை உங்களை ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளிட்டு போயிடும். அதனால என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனுஷனால் வருகிற மகிமையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
கர்த்தருடைய மகிமை அது கர்த்தருக்குரியது. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், எல்லாமே ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. அவருக்கே நம்ம கனத்தை செலுத்தும். நமக்கு மனுஷனிடத்தில் பாராட்டு வருகிறதா, உடனே அதற்கு ஆண்டவர் தான் காரணம் என்பதை நாம் ஒருபோதும் நாம் சொல்ல மறந்துவிடக் கூடாது. நமக்கு இருக்கிற திறமை, மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் காரணர் என்பதை எந்த நேரத்திலும் நாம் சொல்ல தவறிவிடக் கூடாது. கர்த்தருக்கே மகிமை செலுத்துவதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு சம்பவத்தை கொடுக்கிற காட்ட பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற பாருங்க. எவ்வளவு டேஞ்சர் இருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யார் பிரசங்கம் பண்றது? ஏரோது. யோசிச்சு பாருங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து, சும்மா அதுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான கார்மெண்ட்ஸ் போட்டு ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஜனங்க ஏன் செய்யறாங்கன்றது ஏறதுக்கு தெரியும் இல்லையா? அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வஸ்திரம் வளர்ந்து பெருகிற்று. யார் பிரசங்கம் பண்றதுன்னு இல்லையா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணிடலாமா? பண்ணிட முடியுமா? ஏரோது யார்? அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனா, தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய அவன் ஒரு தகுதி உள்ளவன். அங்க இருக்குது. ஏரோதுக்கு ஏன் இந்த பிரசங்க ஆசை வந்துச்சு? வேற ஒண்ணு இல்லை. அந்த நாட்களிலே பேதுரு பிரசங்கிச்சு 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுருவின் பிரசங்கத்துக்கு பின்னால இந்த அப்போஸ்தலருடைய 12ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேதுருவை கர்த்தர் பீக்ல வச்சிருக்கிறாரு. அப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இவனுக்கும் பிரசங்கிக்கணும்னு ஆசை வந்துருச்சு இல்லையா? தகுதி இல்லை, ஆனா ஆசை மட்டும் வந்துருச்சு. உடனே என்ன செய்யலாம்? ஒரு நாள் பேதுரு சாதாரண காஸ்டியூம்ல இருந்து சாதாரணமா தான் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற கர்த்தருடைய வேலையை இவன் பாக்குறான். கிராண்டா ஒரு மீட்டிங் நடத்தின்னு சொல்லிட்டு ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துட்டு பிரம்மாண்டமாய் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தலான்ற மாதிரி ஜனங்களை திரளாய் கூட்டி ஒரு பிரசங்கம் பண்ணான். அவன் பிரசங்கத்தை என்ன பண்ணான்னு தெரியல. பைபிள் ஒரு வார்த்தை கூட போடலாம் என்ன பிரசங்கம் பண்ணான். ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறான். அப்போ இவருக்குன்னு ஒரு பாட்டு பாடுறது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்யுது? இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம்னுச்சு. ஏன்னா அது செய்யறது ஏரோது இல்லையா? ஏரோதுக்கு கொஞ்சம் கூட பாடுறதான ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப அந்த ஜனங்களை செய்யறாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம்னாங்க. ஒழுங்கா சரி பண்ணுந்தே தப்பு, ஆரம்பிச்ச அந்த வேலையே தப்பு. அதுக்கு பிறகு அப்படியாவது அந்த இடத்துல கொஞ்சம் உணர்ந்திருக்கணும். என்ன செய்யலாம்? உடனே ஆஹா, நான் தேவ சத்தத்தை கொண்டு வர்றது. யார் தேவ சத்தத்தை கொண்டு வர்றது? இவன் அது அந்த மகிமையை அவன் கர்த்தருக்கு செலுத்தாமல், தேவனுக்கு செலுத்தாமல் தனக்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினாரு. இறங்கி வந்து ஒரே அடி செத்து போனான், ஸ்பாட்லயே செத்து போனான். கர்த்தருக்குரிய மகிமை கர்த்தருக்கு செலுத்தாமல் போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க இல்லையா? எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இதை நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, தன்னைத்தானே மேன்மைப்படுத்துவதற்கு எவ்வளவு பேர் பிரயாசப்படுகிறார்கள். தன்னைத்தானே உயர்த்துவதற்கு எவ்வளவு பேர் பிரயாசப்படுகிறார்கள். ரொம்ப டேஞ்சரான விஷயம். கர்த்தருடைய காரியத்திலும் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தன்னைத்தானே உயர்த்த நினைக்க கூடாது, தன்னைத்தானே மேன்மைப்படுத்த நினைக்க கூடாது, தன்னைத்தானே ஜனங்கள் பாராட்ட வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. எல்லாரும் பாராட்டும் பொழுது நான் தான் செஞ்சேன் என்ற ஒரு மமதையோடு நடக்கக்கூடாது. அந்த இடத்துல அது கர்த்தருக்குரிய மகிமை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்குரிய மேன்மையை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாவிட்டால் அது ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் தவறான காரியமாய் போயிடும். அதனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்றது ஒரு வார்த்தையை மறந்துடக்கூடாது. என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடு என்கிறார். கர்த்தருக்குரிய மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை யாராவது பாராட்டினாங்களா? உடனே சொல்லுங்க, இது கர்த்தரால் வந்த மேன்மை.
இது கர்த்தர் கொடுத்த திறமை, இது கர்த்தர் கொடுத்த ஞானம், இது கர்த்தர் செய்யறாரு, எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, எல்லாமே கர்த்தர் கொடுத்து. அந்த நேரத்துல கர்த்தருக்குரிய மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் ஒருவரை கனத்துக்குரியவர், கர்த்தர் ஒருவரை மகிமைக்குரியவர், கர்த்தர் ஒருவரை துதிகளுக்கு பாத்திரர். நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். கர்த்தர் ஒருவரை எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்திலும் அவர் நம்மை டைரக்டா மேன்மைப்படுத்துவார். அதுக்கு மேலாக பரலோக ராஜ்யத்தில் நுழையும் பொழுது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தா இவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின் அங்கு மேன்மைப்படுத்துவார். அந்த கனம் உண்மையானது. கர்த்தர் நம்ம பாராட்டினா அது கரெக்ட், மனுஷன் பாராட்டினா அது பெரும்பாலும் தப்பாதான் இருக்கும். கர்த்தர் தான் நம்மை பாராட்டணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஒருபோதும் உமக்குரிய மகிமை நாங்கள் எடுக்காதபடி உம்மை மகிமைப்படுத்த ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துவதற்கு நாங்கள் கவனமாய் இருக்க, உம்முடைய மகிமை ஒருபோதும் நாங்கள் எடுக்காமல் உமக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் வாழுகிறதற்கு கர்த்தரைகளுக்கு எப்பொழுதும் கிருபை செய்யுங்கப்பா. தேவனாகிய கர்த்தரைகளை கரம் பிடித்து நடத்துங்க. இப்படி சித்தத்தின்படி காத்துக் கொள்ளுங்க. இப்படி நாமத்திற்கு மகிமையா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகான மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே.